இப்போதான் வீட்டில் இருந்து வரேன். அங்கே சண்டையாக இருக்குதா? என்னாச்சுன்னு தெரியலையே. கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான்னு வேற சொல்கிற. எப்படி உனக்கு தெரியும்? அதானே, உனக்கு எப்படி சாந்தி தெரியும்? என்னங்கக்கா நம்ம நாலுமுடியை பற்றி தெரியாத மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க? நம்ம ஊரோட நியூஸ் பேப்பரே அவங்க தான். அவங்களுக்கு தெரியாத விஷயமா? எந்த வீட்டில் என்ன பிரச்சனை நடக்குதுன்னு எல்லாம் முதல்ல அவங்களுக்கு தான் தெரியும். அவங்களுக்குலாம் தகவல் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வீட்டுக்கிட்ட சண்டை போட்டுட்ருக்காங்கன்னு சொன்னாங்க. அது போய் என்னன்னு பார்த்துட்டு வரலாம். இவன் நம்மளை பற்றி பெருமையாக பேசுகிறாளா கலாய்க்கிறாளா ஒன்றும் புரியலையே. ஆனால் பேசிக்கிட்டே இது வேறு மறந்து போயிட்டோம். சீக்கிரம் வாங்க போய் என்னன்னு பார்க்கலாம். சரசக்கா மண்டையை விட கொண்டாதான் பெருசாக இருக்குது. என்ன சொன்ன? ஐயோ, மைண்ட் வயசு நினச்சி சத்தமாக வேறு பேசிட்டுமே. இந்த அக்கா மூஞ்ச பக்கத்தில் பார்த்தா ரொம்ப இல்லை பயமாக இருக்குது. தப்பாக தான் சொல்லிட்டோம் போல இருக்குது. கொண்டாலாம் பெருசாக இல்லை, மூஞ்சி தான் பெருசாக இருக்குது. சரி சமாளிப்போம். அக்கா விளையாட்டுக்கு தான்க்கா சொன்னேன், கோவப்படாதீங்க. இருந்தாலும் கோவத்துலேயும் உங்கள் மூஞ்சி அழகாக தான் இருக்குது. எப்போ பாரு விளையாட்டு தான். கல்யாணம் ஆச்சு, கொஞ்சம் பொறுப்பாக இருப்போம். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. சின்ன பிள்ளைங்களே தேவலாம்ப்பா இவங்களுக்கு. என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. நான் முன்னாடி வேகமாக போகிறேன், நீங்கள் பின்னாடி வாங்கங்க்கா. மாமியார் மருமகளும் கடந்துக்கிட்டு அடிச்சுப்பாளுங்க. இப்போ மாமியார் கொண்டு வந்தோன்னு என்ன வேகமாக ஓடுறா பாரு. ஆமாம் சந்தி, சண்டை போட்டால் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. இவளுக்கு ஒன்றுனா அவங்க தான் வந்து பார்ப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா இவ தான் போய் பார்த்தாகணும். சண்டை போட்டால் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. என்னன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் போய் பார்த்து தான் ஆகணும். சரி வா சீக்கிரம் நட, நம்ம போய் என்னன்னு பார்க்கலாம். என்னம்மா பையனை பெற்று வச்சிருக்கீங்க? அவன் பாட்டுக்கு எங்கள் பிள்ளையை கூட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். பெற்றவங்க நாங்கள் எதுக்கு இருக்கோம், எங்களுக்கு கேட்காம எங்கள் பிள்ளையை கூட்டிட்டு போய் அவன் பாட்டு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கான். தேவையில்லாமல் எங்கள் பையனை பற்றி பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க. அவன் வேலைக்கு போயிருக்கான். விட்டு ஓரா பேசிகிட்டே போயிட்டே இருக்கீங்க. நீங்கள் வேறு யாரும் நினச்சி இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டை விட்டு வெளியே போங்க. பாத்தியா லட்சு, உங்கள் மாமியாவே தனியாக சமாளிச்சுக்கோ. நம்மளாம் தேவையே இல்லை. ஒரே ஆளான்னு எத்தனை பேர் வந்தாலும் பேசியே சமாளிச்சிடும். ஆனால் உங்கள் மாமியாருக்கே இன்னும் தெரியலையே அவங்க பையனை கல்யாணம் ஆனது. ஃபஸ்ட்டு அதை போய் சொல்லுங்கள். ஆமாண்டி, என்ன எங்கள் மாமியாருக்கு தெரியலையாட்டங்குது. ஆனால் இப்போ போய் சொல்லி நெஞ்சு விழி வந்துருச்சுன்னா நான் என்னடி பண்ணுறது? என்ன பண்ணுறது லட்சுமி, நம்ம சொல்லி தான் ஆகணும். திடீர்னு அவங்க பையனும் புது மருமகளும் வந்து அதை பார்த்தா மட்டும் உங்களுக்கு ஷாக் ஆகாதா? நீ இப்போ முன்னாடியே காதில் போய் மெல்ல பொறுமையாக சொல்லு என்ன ஆச்சுன்னு. நீ இப்போ போய் சொன்னாதான் பொண்ணு வீட்டுக்காரங்கிட்ட உங்கள் மாமியை கொஞ்சம் பொறுமையாக பேசும். இல்லை அப்படின்னா நாளை முன்னே மூஞ்சி நேராக அவங்களாம் பார்த்துக்க வேண்டியவங்க. வாய்க்கு வந்தது பேசிட்டு அப்புறம் நாளை முன்னே மூஞ்சி பார்த்துக்க முடியாத மாதிரி ஆகிட்டு போகுது. சீக்கிரம் போய் என்ன ஆச்சுன்னு சொல்லு. நீங்கள் சொல்கிறதும் சரிதாங்க்கா. ஃபஸ்ட்டு நான் போய் அவங்ககிட்ட சொல்லிட்டு வரேன். யார் இந்த குட்டப்பிள்ளை பேசிட்டு இருக்கும்போது குறுக்கு பூந்து போகுது? எத்த, நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கோவப்படாமல் கேளுங்கத்த. ஏன்டி என்ன சொல்ல போகிறப்போ? அத்தை, அவங்க சொல்கிறது உண்மை தான். உங்கள் பையன் ஃபோட்டோ பிடிச்சி ஸ்டேட்டஸில் வச்சுருக்கான். ஃபோட்டோ தானடி வச்சுருக்கான், அதுக்கு எதுக்கடி இவங்க சண்டைக்கு வந்திருக்காங்க? அட கூறுகிட்ட கிளவி, உங்கள் பையன் அவங்க பிள்ளைய கல்யாணம் பண்ணி ஃபோட்டோவை பிடிச்சி ஸ்டேட்டஸில் வச்சுருக்கான். அது இப்போ ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. பார்த்தீங்களாங்க்கா, இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு லட்சுமி அக்கா அவங்க மாமியாரை கூறுகிட்ட கிழவின்னு சொல்லிடுச்சு. நானும் கவனிச்சேன் சின்ன பொண்ணு. நல்ல வேலை அது அந்த கிழவிக்கு தெரியல. இல்லை அப்படின்னா இன்னொரு சண்டை போட வேண்டியதாக இருக்கும். எனது ஊருக்கே தெரிஞ்சு போச்சா? கல்யாணம் ரகசியமாக பண்ண தெரிஞ்ச என் கூறுகிட்ட பையனுக்கு அது அந்த ஸ்டேட்டஸா ஏதோ ஒன்று அதில் போடக்கூடாதுன்னு அவனுக்கு தெரியாதா? நல்லா பெற்று வச்சிருக்கேன் கீருக்கு பையனை. உங்களுக்கு உங்கள் பையன் கல்யாணம் பண்ணிட்டான்றது பிரச்சனையா, இல்லை ஸ்டேட்டஸ் போட்டு ஊருக்கே தெரிஞ்சு போச்சுன்றது பிரச்சனையா? சரி, இப்போ இவங்களை எப்படி சமாளிக்கிறது? நான் வேற கொஞ்சம் ஓவராக பேசிட்டேனே. ஏம்மா, உங்கள் பையன் எங்கள் பிள்ளையை கூட்டிகிட்டு போயிட்டாமா? என்ன ஆச்சு, எங்கே இருக்கிறாங்க, ஏதாவது சொல்லுங்க. வந்ததுலேருந்து பார்க்குறோம் எங்ககிட்ட பேசாமல் அந்த குட்டப்பிள்ளைகிட்ட பேசிட்டு இருக்கீங்க. யோ, யாரை பார்த்து குட்டன்னு சொன்ன? நீ அப்படியே பணமரம் உயரம் இருக்கியோ? நீயும் அந்த சைஸ் தான் இருக்கிற. ஒழுங்காக மரியாதை கொடுத்து பேசு. என்னம்மா மரியாதை பேசணும்? எங்கள் பிள்ளையை கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். நீங்கள் என்னடா நியாயம் பேசிட்டு இருக்கீங்க? பையன் மட்டுமாயா போய் தனியாக கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான்? உங்கள் பிள்ளையும் தானே கூட சேர்ந்து போயிருக்கு. அப்போ 2 பேரும் விருப்பப்பட்டு தானே கல்யாணம் பண்ணியிருக்காங்க. என்னமோ எங்கள் பையன் மட்டும் தப்பு பண்ண மாதிரி பேசுகிறீங்க. எங்கள் பிள்ளையை கல்யாணம் பண்ணுறதுக்கு உங்கள் பையனுக்கு என்ன தகுதி இருக்குது? என்னங்க என் பையனுக்கு தகுதி இல்லை? அவன் நல்லா படிச்சிருக்கான், வேலைக்கு போகிறான், சம்பாதிக்கிறான், சொந்த வீடு இருக்குது. அவன் பண்ண தப்பு தான், இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக இப்படி இல்லாமல் பேசுவீங்க தகுதி இல்லை அப்படி இப்படின்னு. நாங்கள் எங்கள் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தா பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்போம். என்னங்க எங்கள் பையன் மட்டும் தப்பு பண்ண மாதிரி பேசுகிறீங்க? 2 பேரும் விருப்பப்பட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, நடந்துருச்சு. நாம் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. பெரியவங்களா பார்த்து ஆசீர்வாதம் பண்ணி வாழ வைக்கிறத விட்டுட்டு இப்படி பேசுகிறீங்க. இவங்ககிட்டலாம் நம்மளால பேச முடியாதுப்பா. என்னமோ பொண்ணு தான் போச்சுன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்லி கூப்பிட்டு போனாலும் யாருக்கு தெரியும்? ஆமாம், உங்கள் பிள்ளை அப்படியே பச்சை பிள்ளை பாருங்க. குச்சி மிட்டாய் கொடுத்தவொடனே பின்னாடியே போயிட போகிறான். என்னங்க பேசுகிறீங்க? பெரிய பிள்ளை படித்த பிள்ளை தானே, அவங்களுக்கு தெரியாதா என்ன பண்ண போகிறாங்கன்னு? அண்ணா கொஞ்சம் பொறுமையாக பேசுங்கண்ணா. 2 பேரும் விருப்பப்பட்டு தான் போய் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இவங்கக்கிட்ட சண்டைக்கு வந்து என்ன பண்ணுறது? பிள்ளை வாழ போகிற இடம் இதுதான். கொஞ்சம் பார்த்து எடுத்து பேசுங்க. குடும்பம் ஒன்றும் மோசமான குடும்பம்லாம் இல்லைன்னா நல்ல குடும்பம் தான்.
பையன் கல்யாணம் பண்ணது இவங்களுக்கே தெரியாது. இப்போ நீங்கள் வந்து சொல்லும் போது தான் தெரியும். அப்போ கூட அவங்களுக்கு தெரியாது. அவங்க பெரிய மருமக வந்து சொல்லும் போது தான் தெரியும். ஓ, அந்த சின்ன பிள்ளை தான் பெரிய மருமக போல இருக்கு. குட்டியோடு இருந்தாலும் என்னமா கோவம் வருது. இங்கே பாரு, 1000 தான் இருந்தாலும் அவங்க சொல்கிறதும் சரிதான். நாம் இப்போ ஏதாவது பேசி போனதுக்கப்புறம் நம்ம பிள்ளையை எங்கே வச்சு குடும்பப்படுத்துனாங்கன்னா என்ன பண்ணுறது? அதனால நம்ம பொறுமையாக போகிறது நம்ம பிள்ளைக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். சரி மச்சான், நீ சொல்கிறது சரியாக தான் படுது. அதுவும் இல்லாமல் இவங்களை பார்த்தா ரொம்ப மோசமானவங்க மாதிரியும் தெரியல. ஏன்னா இவங்களுக்காக பேசுறதுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லாரும் பாரு ஒன்று கூட்டிட்டாங்க. அவங்களுக்கோசரம் இவங்க முன்னாடி நின்று பேசுகிறாங்க. நல்லவங்களா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா மக்களே, எவ்வளோ ரணங்களும் நடந்து போச்சுன்னு. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு, நான் போய் சாப்பிட்டுட்டு வரேன். பாய்.